எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், முக்கியமாக பெற்றோர்கள், இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஸ்டேட் பேங்க், IBPS இந்த மாதிரியான வங்கிகளுக்கு வந்திருக்கக்கூடிய வங்கியாளர்கள், வர துடிக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள், வங்கியுடைய பணியை செய்கிறதுக்கு தூக்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தோட ஸ்தாபகர், உரிமையாளர், நடத்துனர் எல்லாமே அவர் தான். பேச்சுமுத்து சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்ம சப்போர்ட்டர்ஸ், இவங்க ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போதே நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது. ஓ, இவங்கெல்லாம் நம்மளை இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக வர்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம் சார், தேங்க்யூ. ஸோ அவர் ஏதோ மிரட்டுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, மிரட்டலாம் மாட்டேன். உங்களுக்குள்ள இருக்கிற திறமை வந்து என்னங்கிறது உணராமையே இருக்கிறவங்கள தூண்டி விடணும். அவ்வளோதான் எங்களுடைய வேலை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு இன்டர்வியூ ஆனாலும் சரி, ஒரு எக்ஸாம் ஆனாலும் சரி, சுய நம்பிக்கை வேணும் எல்லாருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அதை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து சில இடங்கள்ல, சில நேரங்களில் கிடைக்கும். அந்த மாதிரியான நேரங்கள், அந்த மாதிரியான உதவி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நான் இந்த அகாடமியில் வந்து சேர்ந்தேன். ஒரு அணினா நீங்கள் வேற அணியில் நினச்சிருக்கோம். நம்மளுடைய அணியில் வந்து உதவி செய்யக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு மனிதனாக வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நான் இணைந்த போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. என்ன அப்படின்னா, 1985 என்னோட 1985 சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் படித்து முடிச்சப்போ பேங்க்கில் வேலைக்கு சேர்றதுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் வேலையில் சேர்ந்தோம். அப்போ நினச்சோம், நம்மளும் யாருக்காவது உதவி செஞ்சு பேங்க்கில் வேலைக்கு சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இப்போ நான் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். அது போக ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கோம், CBSE. நோ டொனேஷன், நோ ஹை ஃபீஸ். இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஆரம்பிச்சிருக்கு நடத்திட்டு இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு லோவான, குறைந்த வருமானம் உள்ள பகுதியில் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கிட்ட படிச்சுட்டு இருந்த பிள்ளைகள் ஒரு 80-85% பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறவங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வாங்கக்கூடிய ஃபீஸோட பாக்கி நிலுவைத் தொகை மட்டும் 60%. போன வருஷம் ஃபீஸ் 60% கட்டாமல் இருப்பாங்க. ஆனால் கூட நாங்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். முடியும், நடத்தவும் முடியும் அப்படிங்கிற சாதனை. ஏன்னா அது ஒரு நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன், நான் பண்ணுறது ரொம்ப நல்ல பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பேச்சுமுத்து சாரை பார்த்தப்பறம் சரி, நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும். ஏன்னா அவருடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுவார், 2 நிமிஷம் போடுவார். எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் நடந்துச்சு, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்துச்சு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. சில சமயம் கோபமாக பேசுவார். இப்படிலாம் நீங்கள் பாதியில் போகக்கூடாது, ஏன்னா அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா பெற்றவர்களை போல அவர் ஒரு பெற்றவராக இருந்து உங்களை வந்து சொல்கிறார். நீ காலையில் சொல்கிறார், பஞ்சுவாலிட்டி இஸ் முக்கியம். எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், நீ 9:38 வந்திருக்கிற அப்படின்னு. ஏன்னா அடுத்து நான் வரமாட்டேன். ஏன்னா அந்த உரிமை அவருக்கு இருக்குது. இப்போ எனக்கு சொல்கிறது ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் மேலே அக்கறை இருந்து இந்த இன்ஸ்டியூட்டை உங்களுக்காகவே அவர் நடத்தும் போது அவருக்கு அந்த உரிமையை முழுமையாக அவருக்கு பெற்றவங்க எல்லாருமே கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களை நம்பி தான், இவரை நம்பியும் இந்த ஆக்ஷன் குரூப் நம்பி தான் உங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களை பற்றின முதல் கணக்கு. அடுத்து நான் முதல்ல வரவேற்பது, வாழ்த்துவது என்னன்னா, இந்த வெற்றி பெற்று வந்திருக்காங்க இல்லையா, வெற்றி பெற்று இந்த வங்கியில் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னால உங்களுக்கு அப்புறம் வரக்கூடியவங்களை முதல்ல சொல்லிடுறேன். சார், சக்சஸ் வந்து எப்பவுமே கிடைச்சிட்டே இருந்தால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சக்சஸ் போறதுக்கு முந்தி ஒரு ஃபெயிலியரான என்ன ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் நம்மளை முதிர்ச்சி அடைய செய்யும். அதுதான் முதல்ல முக்கியம். நீங்க அந்த இன்டர்வியூல போனோம், ஐயோ நமக்கு வந்து கண்டிப்பா இல்லை. அந்த நேரத்துல ஒரு மனிதனுடைய மொத்த இயல்பையும் அவனுடைய திறமையும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 3 பேர் கொண்ட குழு ஜட்ஜ் பண்ண முடியும்னா அந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு 5 நிமிஷம் யோசித்து ஒரு ஓட்டு போட போறோம், 19 தேதி போட போறோம், ஒரு 2 நிமிஷத்துல ஓட்டை போட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிடுவோமா? பண்ண முடியாது இல்லையா? ஆனால் தெரிந்த தகவல்களை வச்சு பண்றோம். ஆனா நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆர்வத்தோட தான் பண்றோம். அதே மாதிரி தான் அந்த இன்டர்வியூ நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட போறீங்க. அந்த 5 நிமிஷத்துல உங்களுடைய மொத்த லைஃப்ல அந்த 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக நான் லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படி கிடையவே கிடையாது. சார் இந்த மாதிரி 5 நிமிஷம்னு எத்தனை சார் நான் போறது? நான் 3 வருஷம் கவலையப்படாதீங்க. நான் சொன்னார் சார், சொன்னார் காளிமுத்து ஒரு வருஷம். காளிமுத்தை பார்க்கும்போது நான் பண்ண விஷயம் என்னன்னா, இவர் இத்தனை இன்டர்வியூ போறாரு, இவ்வளவு திறமையா இருக்கு, எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவார், எல்லாத்துலயும் பண்ணிடுவார். அவருடைய பர்சனாலிட்டியை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. பட் ஐ ஐடென்டிஃபை. சார் முதல்ல உள்ள போனோன்னா உங்களுடைய முகம் தான் தெரியும், உங்களுடைய பாவனைகள் தெரியும், உங்களுடைய இம்ப்ரெஷன் தெரியும், பாடி லாங்குவேஜ் தெரியும்.
இதுதான் முதல் 2 நிமிஷம் உங்களை பத்தி நாங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், நிறைய இன்டர்வியூ நடத்திருக்கேன். நாங்க பாக்குறது நீங்க எப்படி வந்து உட்காருறீங்க, எப்படி பிஹேவ் பண்றீங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன. நான் சொன்ன எல்லாரும் சொன்னேன், கட்டம் போட்ட சட்டை பொறுப்பு வாங்க, கூல் கலர்ஸ் போட்டு. எதுக்காகனா ஹியூமன் சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ற விஷயங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல நம்மளுடைய மைண்ட்ல உள்ள எண்ணங்களையும் நம்மளுடைய திறமைகளையும் ஸ்பார்க் அடிக்க வைக்கணும். அவ்வளவுதான். அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பார்க் வந்துருச்சுன்னு வச்சுங்க, டிக் மார்க் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி மாற்ற மாட்டாங்க. நீங்க கேள்வி சரியா சொல்றீங்க தப்பா சொல்றீங்க அதெல்லாம் ரெண்டாவது. How you are able to answer, how you are able to face the people. அவ்வளவுதான். நீங்க அவர் சொல்றாரு எல்லாரும் வந்து பேசணும்னு சொல்றாரு. கண்டிப்பா பேசணும். ஏன்னா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையே பேசுறது மட்டும்தான். யார்கிட்ட பேசணும்? கஸ்டமர்கிட்ட பேசணும், உங்க மேனேஜர்கிட்ட பேசணும், உங்களுடைய மேலதிகாரிகிட்ட பேசணும், உங்களுக்கு கீழே உள்ளவங்கிட்ட பேசணும். உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு என்னன்னா நீங்களாம் ஆஃபீஸர்ஸா பாதி பேர் போறீங்க. நாங்களாம் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் கிளர்க்கா வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆகி, அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி, அப்புறம் மேனேஜர் ஆகி, அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர், அப்புறம் சீஃப் மேனேஜர், அப்புறம் ஏஜிஎம், அப்புறம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஸோ இவ்வளோ ஸ்டேஜை கடந்து நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? இந்த வங்கியில் சேர்ந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா இதை பழி கடந்து வந்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸருங்கிற கேடரை வர்றதுக்கு எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்புலேயே ஆஃபீஸராக போகிறாங்க பாதி பேர். சார் அதனால என்ன சார் சந்தோஷமா இருக்கும், அதை நம்ம பார்த்துருவோமா? உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகம், கடமைகளும் அதிகம், எச்சரிக்கையுமாக இருக்க வேண்டிய தருணம் இருக்கும். ஏன்னா ஆஃபீஸருங்கிறது சாதாரண போஸ்ட் இல்லை. ஒரு கிளர்க்கா இருந்து ஒரு சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய தவறுகளுக்கு உங்களை காரணகர்த்தாவாகவோ உங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்பாகவோ நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அவங்க போடக்கூடியது பவர் ஆஃப் பட்டாணின்னு ஒரு கையெழுத்து, உங்களோட அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த பவர் ஆஃப் பட்டாணி என்னன்னா உங்களுடைய கையெழுத்து இனிமேல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனனிங்கிற பொண்ணு, ஜனனிங்கிற கையெழுத்து இது வரைக்கும் உங்கள் கையெழுத்து வந்து உங்கள் மார்க் ஷீட்லையும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ல மட்டும்தான் இருக்கும். இனி நீங்க போடக்கூடிய கையெழுத்து அவங்க வேலை சார்ந்த வங்கியோட உத்தரவாதமான கையெழுத்து. ஸ்டேட் பேங்க்ல இருந்து இந்த பொண்ணு வந்து கை போட்டாங்க, கீழே ஆஃபீஸர் அவங்க சீல் அடிச்சிட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்கே கொடுத்த உத்தரவாதம், ஸ்டேட் பேங்கே கொடுத்த பத்திரம். ஸோ அந்த கையெழுத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஸோ சாதாரணமாக உங்கள் கையெழுத்துடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய பொசிஷன் வந்து அந்த வேலை. ஸோ அதனால் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தோல்விகளை கண்டு தளராதீங்க. தோல்விகள் என்றைக்குமே தோல்வியாகவே முடிஞ்சிடாது. நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். என் வாழ்க்கையில் தோல்வி இல்லையா சார்? நிறையா இருந்திருக்கு. நான் இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா இடையில இடர்பாடுகள் எவ்வளவோ இருந்திருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம், செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கலாம், நம்மளே வீட்டில் பார்த்துருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய உத்வேகம் மட்டும்தான். எனக்கு இங்கே நிறைய பேரை நல்லா தெரியும், நிறைய பேர் பிள்ளைங்களை நல்லா பழக்கம், நிறைய பேரை மனசுல இருந்து வச்சிருக்கேன், இவங்கெல்லாம் எப்போ சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர். நானே நீ என் மகா மாதிரிமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு ஆசை அவளுக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த எய்ம் அந்த பொண்ணு தான். இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் அன்னைக்கு ஒரு பையன் வந்து சார் காளிமுத்து மாதிரி என்னையும் கொஞ்சம் பார்த்து இப்போ நான் வந்தோன்னே ஓடி வந்தேன். எனக்கே ஒரு சந்தோஷம், அந்த பையனை கண்டிப்பாக ஆக்கணும். ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு ஆக்கணுங்கிறத விட சில பேருக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளியே வரலையேங்கிற வருத்தம் ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த பொண்ணு நல்லா, நான் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னேன், யூ ஆர் த மோஸ்ட் ப்ராபபிள் கேண்டிடேட் அப்படி சொன்னவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னேன் நீ சக்ஸஸ் ஆகிடுவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு சின்ன இடர்பாடு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. தவிர்க்க விட்ட ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து நான் சக்ஸஸாக வருவாங்கன்னு எதிர்பார்த்து தவிர்த்தது 2 பேர். ஸோ அப்போ அவங்க வரணும் அப்படின்னு ஆசை எனக்கு. அதுபோக உங்க எல்லாரும் முகங்களையும் பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரியும். என்னன்னா இத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்கும்போது நம்மளால ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்து அதுவே பெரிய வெற்றி. இப்போ முன்னாடி எப்படி இருக்கும்னா 1990, 95, 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து பேங்க் வேலைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில இருந்து பேங்க் வேலைக்கு போறதே ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு கட்டம் இருந்தது. ஏன் இருந்ததுன்னா அந்த போட்டி, அந்த ஒரு தேர்வுல பாஸ் ஆகிறது, ஐபிபிஎஸ் எக்ஸாம்ங்கிறது 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. 86 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனது நாங்கள் ஐபிபிஎஸ் எக்ஸாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் எழுதுனதுல 3000 பேர் எடுத்து, 3000ல் 30 பேர் எடுத்து, 60 பேர் எடுத்து, 120 பேர் எடுத்து வேலைக்கு வந்தோம். அப்போ அந்த எக்ஸாம்னா என்னன்னே தெரியாத காலகட்டம். அப்பெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப லிமிட்டடாக தான் போவாங்க. இத்தனைக்கும் தமிழ்நாட்டு ஜோன்ல இருக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் வராதவங்க வெளி மாநிலத்திலிருந்து ஆள் போடுற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து அகாடமி நிறைய ஆரம்பிச்சு, நிறைய ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு, கிராக் வித் ஜாக் மாதிரி ஒரு வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு போட்டு, ஒரு அப்ளிகேஷன்லாம் போட்டு நிறைய பேர் உங்களுக்கு
அபித்சாருடைய கிளாஸுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ என் கூட வந்தாருன்னா நான் வெளியில் 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் சம்பளத்துக்கு வேலை வாங்கி பார்ட் டைம் ஃபுல்லாக வேண்டாம், அதுக்கு கூட ரெடியாக இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில கூட நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இங்கே வந்து இருந்து உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு வர்றாங்க. இதெல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது தவற விடாதீங்க. பேச்சிங் சார் சொல்லி கோவப்பட்டு சொன்ன மாதிரி பங்க்சுவாலிட்டியை தவற விடாதீங்க, கிளாஸ் அட்டன் பண்ண மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உங்கள் முகத்தில் என்றைக்குமே காட்டாதீங்க. அது வந்து மிகப்பெரிய தோல்வி. நான் அடிக்கடி சொல்வேன், எந்த மீட்டிங்லாம் நான் பசங்களுக்கு எல்லாரும் சொல்கிறது தான், உங்கள் கண்ணாடி முன்னால் டெய்லி 2 நிமிஷம் நில்லுங்க. ஏன் சார் கண்ணாடி 2 நிமிஷம் நிற்கணும்? கண்ணாடி முன்னால் 2 நிமிஷம் நின்னா உங்களை நீங்கள் உணரலாம். காலையில் 2 நிமிஷம் நின்று உங்கள் கண்ணாடி முன்னால் பேச ஆரம்பிங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தானாக வரும், உங்களை ரசிக்க தோன்றும், உங்களை மாற்றிக்கொள்ள தோன்றும், உங்கள் எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள தோன்றும். அதை விட முக்கியம், நீங்கள் என்னென்ன தவறு செய்றீங்கன்னு உங்கள் முக பிம்பமே உங்களை காட்டி கொடுக்கும். நீங்கள் எப்பவுமே பாருங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நான் செஞ்சது சரியான 1 நிமிஷம் யோசித்து பாருங்க, உங்களுக்கே வெக்கமாகும், தலையை குடிச்சு. ஒரு தவறு செய்தால் கண்டிப்பாக காட்டி கொடுக்கறது உங்கள் மனசாட்சி. இந்த மனசாட்சியை பிரதிபலிப்பது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி. கண்டிப்பாக டெய்லி ஒரு 2 நிமிஷம் கண்ணாடியை பாருங்க. சார் நான் டெய்லி கண்ணாடி பார்க்குறேன் சார், தலையை சீவிட்டு போகிறேன், வெளியே வந்துடுறேன். இல்லை, பார்ப்பது என்று சொல்வது உங்களை புரிந்து கொண்டு பார்ப்பது. நீங்கள் பாருங்க, முதல்ல உங்களை ரசிங்க, உங்கள் அழகை ரசிங்க, அப்புறம் உங்களை யோசித்து பாருங்க, நம்ம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சரிதானா, நேற்று செஞ்சது சரிதானா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், இனிமேல் எப்படி இருக்க போகிறோம், இதையெல்லாம் சிந்தித்து பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. சார் கண்ணாடியை பார்த்தா மட்டும் போதுமா? அரை மணி நேரம் படிக்கணும். உடனே சார் ஆரம்பிச்சார் சார், இல்லை சார், என்ன வேணால் படிங்க. குமுதம் படிங்க, கல்கண்டு படிங்க, மங்கையர் மலர் படிங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நீங்கள் படிக்க வேண்டியது. மொபைல்லையாவது படிங்க, அட்லீஸ்ட் ½ ஹவர் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லது, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் அது கஷ்டம் சார், தமிழில் படிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் படிங்க. அரை மணி நேரம் தினசரி வாசிங்க. சார் நாங்கள்லாம் வாசிக்க சார் செய்கிறோம், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸு அதெல்லாம் வாசிங்க, உள்ளார்ந்தமான வாசிங்க. நீங்கள் படித்தது என்னங்கிறத புரியணும், அதோட அர்த்தம் தெரியணும், அந்த அர்த்தத்துக்கு உங்களுடைய கருத்து என்னங்கிறத பிரதிபலிக்கணும். சப்போஸ் ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காங்க, தாழினின்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க எல்லாம் உளர் ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், இவங்க சொல்றது தப்பே நினைச்சு பாருங்க. இப்படி எண்ணங்கள் வரும்போது உங்களை நீங்க மேல 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 வளர்த்துக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாகும். அரை மணி நேரம் தினசரி வாசிங்க. இந்த அரை மணி நேரம் வாசிக்கிறது நீங்க பண்றீங்களா சார்? கண்டிப்பா பண்றேன், இந்த வயசுலையும் பண்றேன். நைட்டு 9:30 to 10 மணி வரைக்கும் கண்டிப்பா வாசிக்கிறேன், எந்த போன் அட்டன் பண்ண மாட்டேன். தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கூட தூங்குறதுக்கு முன்னாலே அரை மணி நேரம் வாசிட்டு தான் இருக்கு. இதை பழக்கமாக வைத்துக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து புக்கு வாங்க. சொந்தமாக வாங்க முடியாட்டா கூட லைப்ரரியில் சரி. இந்த லைப்ரரிங்கிற கான்செப்டை நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறதே மறந்துட்டு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், கிண்டல்னு ஒரு புக்கு வச்சுருக்காங்க, அமேசானில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு அதில் எலக்ட்ரானிக் மீடியாவில் லைப்ரரி நிறைய இருக்குது, ஃப்ரீ லைப்ரரிஸ் இருக்குது. அட்டன் பண்ணுங்க, படிங்க, அரை மணி நேரம் வாசிங்க. அறிவு வளர்றதுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் சீராகிறதுக்கு மெயினான காரணம். சார் மொபைல் பார்க்குறது தப்பா? நான் தப்பே இல்லைன்னு சொல்லுவேன், தப்பே கிடையாது. பாருங்க, நல்லா பாருங்க, ஆனால் தேவையானதுக்கு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம்? ஏர்னிங் 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 ஏர்னிங், EARNING. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு எல்லை மறந்துடும், லேர்னிங். ஒரு எல்லை போட்டால் லேர்னிங், அது இருந்தால் தான் ஏர்னிங். அதை மறந்துடும், அந்த எல்லை போடுங்க. ஆனால் நம்ம அது தேவையில்லாத எல்லை நிறைய வச்சுருக்கோம். என்னது? லேசினஸ், லீனியன், அப்புறம் என்ன முக்கியமானது, லவ், லஸ்ட். இதெல்லாம் இந்த வயசுக்கு தேவையில்லாத விஷயங்கள். சார் இது எப்படி சார் தேவையில்லை? தேவையானவை தேவையான நேரத்தில் தான் உங்களுக்கு வரணும், தேவையில்லாத நேரத்தில் வரக்கூடாது. இப்போ உங்களை உலகம் மதிக்கிறத விட இன்னைக்கு இந்த தேர்வாக இருக்காங்கல்ல, ஸ்டேட் பேங்க்ல இங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்களா, இவங்களை மதிக்கிற மதிப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க பாருங்க. இது வரைக்கும் அவங்க சொந்த கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாங்க, சொந்தக்கார கல்யாணம், என்னம்மா படிச்சிருக்கியா, என்ன தம்பி படிச்சிருக்கியா, அப்படி அடுத்து போ. அவன் ஸ்டேட் பேங்க்ல ஆஃபீஸரா, உங்களை தேடி வந்து உங்க மாமாவும் சித்தப்பாவும் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி போய் சித்தப்பா வணக்கம், வந்துட்டியாமா, சரி சரி அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ எப்படியாம்மா, என்னைக்கு ஜாயின் பண்ணுறோமா, எங்கள் பேங்க், எந்த ஊரு, நல்லா வேலை பாருமா. ஏன்னா உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்த போது என்ன சொல்லுவாங்க, என்ன பொண்ணு பண்ண மாப்பிள்ளை பார்க்கலையா, அது வரைக்கும் கேட்க மாட்டாங்க.
அப்பதான் கேட்பாங்க. அந்த நேரத்துல தான் உங்களுக்கு தேவையானது எல்லாம் வரணும். அப்ப நீங்க வந்து செலக்ட் பண்ற இடத்துல இருப்பீங்க, அதே மாதிரி உங்களை செலக்ட் பண்ற இடத்துலயும் மற்றவங்க இருப்பாங்க. அதனால அது வரைக்கும் இது எல்லாத்தையும் விட்டுத்தல் ஓரமா வைக்கும். இது வாழ்க்கைக்கு தேவையில்லை. தேவையான நேரத்துல மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நம்மளை நாமே கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா இவ்வளவு தூரம் இப்படி பேசுறா, இவ்வளவு போர் அடிக்குது. ஆனா இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க கடந்து வந்த பாதை சார். இன்னைக்கும் நான் சொல்றேன், படிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் பிகாம் வாங்கிட்டேன், எம்எஸ்சி வாங்கிட்டேன், எம்பிஏ பண்ணிட்டேன், இப்ப பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், அவ்வளவுதானா சார்? கிடையவே கிடையாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒண்ணு நம்ம இந்தியாவில இருக்கு, அதுல படிங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனையும் படிங்க. நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் சார். என்னோட ஏஜ் 58, 59. ஏன்னா எங்க பேங்க்ல 58 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனா 58 முடிந்த பிறகும் 1 வருடம் இன்னும் அதிகமாக நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் நான் இல்லைன்னா போன மேலேயே நான் ரிட்டையர் ஆகிருப்பேன். மேபி இந்த அகாடமிக்கு வராமையே கூட போயிருக்கலாம். கடவுள் இந்த அகாடமிக்கு என்னை வர வைக்கணுங்கிறதுக்காக கூட என்னை அந்த பணியோட வீட்டுக்கு செஞ்சாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணிருக்க முடியாது அவங்களால. ஏன்னா நான் செட்டில் ஆக போகிறது நாகர்கோயிலோ திருநெல்வேலியோ எங்கேயோ செட்டில் ஆகலாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணாமல் இருக்கு. இப்போ தூத்துக்குடியும் அந்த இடத்துல சேர்ந்துருச்சு. ஏன் சேர்ந்துருச்சுன்னா கிங்ஸ் அகாடமினால. ஏன்னா இது வரைக்கும் நான் நாகர்கோயில செட்டில் ஆகலாமா, திருநெல்வேலியில் செட்டில் ஆகலாமா, சிவகாசியில் செட்டில் ஆகலாமான்னு யோசித்து கொண்டு இருந்த என்னையே தூத்துக்குடிங்கிற ஒரு முறையை நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தூத்துக்குடியில் இருக்க வீடை நான் காலி பண்ணலை அப்படின்னு வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அடிக்கடி வந்து போகக்கூடிய வீடாக இருக்கும், அதனால என்னுடைய தங்கை வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டில் தங்கி இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அடிக்கடி இந்த அகாடமிக்கு நான் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற முடிவை நேற்று எடுத்துவிட்டேன். இது பேச்சு சாருடைய வேண்டுகோளுக்கு நான் கொடுக்குற பதில். என்னுடைய வருகையும் என்னுடைய ஆதரவுங்கிற சொல்றதை விட என்னுடைய உதவியும் பேச்சு மின்சாருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த இளைஞர்களுக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா நான் இருப்பேன். இவங்க இன்னைக்கு மதுரை கூப்பிட்டாலும் சரி, எங்க கூப்பிட்டாலும் சரி, மார்க் இன்டர்வியூக்கோ இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கோ மோட்டிவேட் பண்றதுக்கோ நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நல்லவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது தூண்டுகோலா நிறைய பேர் பக்கத்துல இருந்தாலும் அது நல்லா ஒளிவிட்டு எரியும். அதனால எங்களால முடிஞ்ச உதவியை நான் செய்வதற்கு தயாரா இருக்கேன். சார் இன்னைக்கு பேங்க்ல வந்து 38 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க. இந்த 38 வருஷத்துல நீங்க ஈஸியா வந்துட்டீங்களா சார்? கிடையாது. நிறைய கஷ்டங்கள். என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட், பிளேஸ். இன்னைக்கு தாய் தந்தையோட சேர்ந்து உட்கார்ந்துருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும்? மேபி குண்டூர், பெங்களூர், ஹைதராபாத், தர்மபுரி, எங்க வேணா இருக்கும். ஹாஸ்டல்ல தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவும் லேடிஸ். இன்னைக்கு லேடிஸ்லாம் கூட தைரியமா தங்கிறாங்க, ஜென்ஸ் தான் தங்க மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வரும்போது பாருங்க, அப்பா மடியில படுத்திருக்காங்க. என்னடா அப்படின்னா, இல்லப்பா ஒரு வாரம் படுத்திருக்கேன், அப்புறம் போய் நான் ஹோம் சிக். இதையெல்லாம் தாண்டி நீங்க போய் வேலை செய்ய போறீங்க. ஹோம் சிக் ஏன் சார் வரணும்? எப்போ வரும் ஹோம் சிக்கு? அப்பா அம்மாவோட சப்போர்ட் வேணும், அப்பா அம்மாவோட இருக்கணும் அப்படிங்கிற ஹோம் சிக் எப்போ வரும்? நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் வரும் இல்லையா? படிக்கும்போது என்ன கஷ்டம் வரும்? இவ்வளவு பாடம் படிக்க வேண்டியிருக்குது, அப்பா பக்கத்துல தான் 2 திட்டு திட்டுவாரு, அம்மா பக்கத்துல இருந்தா 2 காபி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்க சமுதாயத்துக்கு உணவளிக்க போறீங்க, சமுதாயத்துக்கு ஊட்டமளிக்க போறீங்க, சுயமா நிக்க போறீங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த ஹோம் சிக் வராது. இந்த சமுதாயத்துல நான் ஒரு ஆள் அப்படின்னு நின்று காட்ட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹோம் சிக்கே வராது. ஏன் வராது சார்? 4 வருஷத்துல ஆபீசர் ஆயிடலாம் சார் உங்க பேங்க்ல. அடுத்த ஸ்கேலுக்கு போயிடலாம். 4 வருஷம். ஆனா 4 வருஷத்துல உடனே ஆயிடலாமா சார்? ஆகலாம். அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க செய்யலாம். என்ன முயற்சிகள்? JAIB, CIB 2 எக்ஸாம் இருக்கு. என்ன சார் மறுபடியும் எக்ஸாம்? எல்லா இடத்துலயும் எக்ஸாம். இந்த JAIB, CIB எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமா சார்? கஷ்டமே இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறேன். அதுவும் மக்களுக்காக. இந்த இன்ஸ்டியூட் மூலமா வர்றவங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இவர் அன்னைக்கே கேட்டாரு. என்னால பண்ண முடியுமா சார்? இன்னைக்கும் நிறைய பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு கொஸ்டின் பேங்க் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு ஆடியோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். திறமைக்காக இல்லை, உங்கள் துணையாக நான் இருக்கிறேன். அந்த தேர்வை நீங்கள் எழுதுங்கள் என்பதற்காக. சரி, இவ்வளவு தூரம் பேசுறப்ப, இவ்வளவு எக்ஸாம் முடிக்கிறீங்களே, இவ்வளவு தூரம் பண்றீங்க, இவ்வளவு தூரம் பண்றீங்க, நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? கொஸ்டின் வரும். பெருமைக்காக சொல்லவில்லை.
நீங்கள் படிக்க வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டுங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காக நான் சொல்றேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. மறுபடியும் சார் ஒரு லிஸ்ட் இல்லையா? அந்த லிஸ்ட்டை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வங்கியில் சேரும்போது நான் படித்தது பிகாம் மட்டும்தான் சார். அதுக்கப்புறம் நான் படித்தது எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ சைக்காலஜி, எம்பிஏ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி சைக்காலஜி, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பிஜிடிசிஎல், பிஜிடிஎம்ஓ, பிஜிடிசிஎல், அப்புறம் ஒரு 16 டிப்ளமா கோர்ஸ், 16 சிஐபி, 16 எக்ஸாம் எல்லாமே பண்ணியாச்சு சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க விட்டுட்டீங்களா சார்? இல்லை சார், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம். டிப்ளமா இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு இருக்கிறேன். எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருக்கேன். 3 ஒரே நேரத்தில் சார். இதுக்கெல்லாம் நேரம் எப்படி சார் இருக்கு? டைம் இஸ் இன் அவர் ஹேண்ட். நம்ம கையில தான் டைம். எப்படி சார் படிக்கிறீங்க? டெய்லி ஆஃப் அன் அவர் தான் சார். அதுக்கு மேலே படிக்கணும். நம்ப முடியுதா சார்? நம்பலாம். நீங்க ஆஃப் அன் அவர் படிக்கிறீங்கிறது வந்து வாசிப்பதல்ல, படித்தல். கவனமாக நீங்க ஆஃப் அன் அவர் படிச்சீங்கன்னா 6 மணி நேரம் படிச்சதுக்கு சமம் சார். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் யாரு சார்? என்னுடைய பெற்றவங்க. இவங்கெல்லாம் தாண்டி என்னுடைய நட்புன்னு ஒன்று இருக்கு. நான் துவண்ட காலங்கள் நிறைய உண்டு. இது வரைக்கும் இந்த மேடையில் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. லேசா சொல்லியிருக்கேன். என்னுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. வெறும் சேட் ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணாங்க. சேட்னா அந்த காலத்தில் பேசுவதற்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்து ஃபேஸ்புக்லாம் கிடையாது. யாகு குரூப் அப்படின்னு ஒரு சேட் குரூப் உண்டு. அந்த மாதிரியான குரூப்பில் பழக்கமான ஒரு நண்பர்கள் குழுமம், ஒரு 8 பேர். நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது முதியோர் இல்லம். முதியோர் இல்லம்னு ஆரம்பிச்சோன்னா 3 பேர் போயிட்டாங்க. நாங்கள் வரல அப்படின்னு. அப்புறம் மீதி 5 பேர் இருந்தாங்க. சார் நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் போய் கவர்மெண்ட் எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம். அப்புறம் 2 பேர் போயிட்டாங்க. கடைசியில் மிஞ்சினது 3 பேர். அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிப்போம். நம்ம கேஜி சார் மாதிரி 10th 11th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஆரம்பிப்போம்னு நினைச்சோம். அதுவும் தெரியும். கடைசியில் என் கூட தனியாக நின்றது பொன்மணி கனரா அப்படிங்கிற ஒரு மேடம், என்னுடைய உயிர் தோழி. அவங்க ஃபேமிலியில் நானும் ஒருத்தங்கிற அளவுக்கு அவருடைய வீட்டுக்காரர் ஜெபராஜ், இவங்க எல்லாரும் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் இன்னைக்கு என்னை எந்த அளவுக்கு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் இறங்கு முகம் உண்டு, சர்க்கிள் உண்டு. செய்யாத தவறுக்கு சில தண்டனைகளை நம்ம அனுபவிச்சிருப்போம். என்னுடைய லைஃப்ல நானும் அனுபவிச்சிருக்கிறேன். பேங்க்லேயே மீண்டும் நீங்க மேல எழுந்து வரலாம் அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க. பெற்றவங்களை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை என்னைக்கு வாழ வைக்கும். என் நண்பன் வந்து எனக்கு கூட இருப்பான் எப்போ இருப்பான் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு பணம் வந்து இருக்கிறப்ப நட்பு கிடையாது. உங்களுக்கு குணம் தெரிந்து இருப்பது தான் நட்பு. அந்த குணத்தை அறிந்து உங்களுக்கு கூட இருக்கிற நட்பு இருந்தா கடைசி வரைக்கும் இதாக. இந்த நட்பு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு கை சார். இந்த நட்புக்கு நான் என்ன சார் பிரதிபலன் பண்றேன்? நட்பை நட்பாய் வளர்த்து விடுங்கள். அந்த நண்பனுக்கு எந்த அன்னைக்கு நீங்க உதவி செய்யுமோ அன்னைக்கெல்லாம் செஞ்சுட்டு தவறாது. நீங்க பேங்க்ல வேலைக்கு செஞ்சுட்டீங்க, அவர் வந்து சேரலையா, அவருக்கு சேர்வதற்கான உதவி செய்யுங்க. அவருக்கு எந்த ரீதியா வேணாலும் உதவி செய்யுங்க. உங்களோட அவரை ஈர்த்து வைப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றோம் சார்? நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் சார், இனி நான் என்ன சார் பண்ண போறேன்? உங்களை வளர்ப்பதை விட பெற்றவர்களை வளருங்கள். பெற்றோர்கள் நான் எப்படி சார் வளர்க்க? இவ்வளவு நாள் உங்களை வளர்த்தாங்க. அவங்க கிடைக்காத சந்தோஷங்கள் நிறைய இருக்கு. நிறைய இழந்துதான் உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. நிறைய சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களை படிக்க வச்சிருக்கோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, பையன் பெரிய பொண்ணு ஆயிட்டான், இனி நான் மட்டும் டூர் போனா கஷ்டம், எல்லாரையும் கூட்டு போறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு அவங்களுடைய கனவுகள், இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்த பார்க்கணும்னு நினைச்சவங்க கூட மனசுல போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க. தோண்டி எடுங்க, உங்களுக்கே தெரியும். அழைத்துட்டு போங்க. உங்களுக்கு எல்எஃப்சின்னு ஒரு விஷயம் உண்டு. பேங்க்ல ஃப்ரீயா கூட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. போய் வரக்கூடிய செலவுகள் அத்தனையும் வங்கியே கொடுக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க, 4 வருஷத்துக்கு ஒருக்க இந்த வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பெற்றோர்களை கூட அழைத்து செல்லும். சார் இது மட்டும் கூட்டு போனா பெற்றோருக்கு போதுமா? கிடையாது. உங்களுடைய முதல் மாதம் சம்பளம் வாங்கணும்னு எத்தனையோ புக்ல சொல்றாங்க. பைபிள்ல சொல்லுது. என்ன சொல்லுது? உன்னுடைய சம்பள உங்க வருமானத்தில் 10ல் 1 பங்கு கடவுளுக்கு தசம பாகமா கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சர்ச்சில் கோயில்கள் என்ன சொல்றாங்க? முதல் காணிக்கையை குலதெய்வத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் இதெல்லாம் கொடுங்க, ஆனா முதல் சம்பளத்துல பாதிய உங்களை படைத்த அந்த உள்ளங்களுக்கு செலவழிங்கன்னு சொல்றாங்க. தாய்க்கும் தந்தைக்கும் நீங்க செய்யக்கூடிய அந்த முதல் உதவி, முதல் சந்தோஷம், என் கையால வாங்கின சந்தோஷம், பணம் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யற உதவி, அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே கிடைக்காது சார். அதுதான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணையும் பையனையும் படிக்க வச்சேன்,
அந்த பிள்ளைங்களை வேலைக்கு போயிட்டாங்க. இனி எனக்கு கவலை இல்லைடா, ஆண்டவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லுவாங்க, உங்களை அறியாமே ஒரு நன்றி சொல்லுவாங்க, மனதார சொல்லுவாங்க. அந்த தருணத்தை அனுபவிங்க. நான் அனுபவிச்சேன். 5 பேர் பிறந்த குடும்பத்தில் சிவகாசிங்கிற ஊரில் தீப்பெட்டி ஒட்டி தான் நாங்கள் படிக்கவே போனோம். டெய்லி தீப்பெட்டி ஒட்டி தான் படிக்க போனோம். தீப்பெட்டி ஒட்டி தான் நாங்கள் வந்து சம்பாத்தியம் வருமானத்துக்கு. எங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் பேச்சுக்கு சார் அடிக்கடி பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன். அவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்துலையும் எனக்கு துணை நண்பர்கள் இருந்தாங்க. இவ்வளவு இருக்கும்போது எனக்கு நண்பர்கள் கிடைச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 10க்கு 10 தான் எங்கள் வீடு சார். 10க்கு 10 என்ன சார், கார் ஷெட்டு சார். கார் ஷெட்டில் தான் 5 பிள்ளைங்களை வச்சு நாங்கள் இருக்கோம். வெறும் கார் ஷெட்டு. கார் ஷெட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரேக் இருக்குங்கள, அதில் தான் ஒவ்வொரு பிள்ளைலாம் நாங்கள் படுத்துருக்கோம். எங்கள் வீட்டுடைய பெட்ரூமே அதான். அப்படி படித்து 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே தான் இருந்தோம். 12 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பேங்க்ல வேலைக்கு சேரணுங்கிற வேகம், விவேகம், ஆசை, எண்ணம் எல்லாமே வந்து அதுவும் இந்த பேங்க்ல தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட எய்மோட அடிச்சதான் டிஎம். 85 டிசம்பர்ல படிப்பு, மேல படிப்பு முடிச்சேன். டிசம்பர்ல இந்த பேங்க்ல வேலைக்கு செஞ்சேன். பிப்ரவரியில பாம்பேல போஸ்டிங் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேகம் இருந்தால், எண்ணங்கள் ஒரே நோக்கத்தோட இருந்தால் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க யாருமே நினைக்காதீங்க சக்சஸ்ங்கிறது வந்து தேடி போகணுமா அப்படின்னு. மனசுல வளர்த்துக்கோங்க, தன்னால தேடி வரும். உங்கள் சக்சஸ் ஆகணும்னு மனசுல நினைக்கும். நீங்க சேரக்கூடிய இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட் போல நம்பிக்கை வைங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். என்னைக்குமே உங்களை வந்து இகழ்வா பேசுறவங்க, உங்களை தாழ்த்து பேசுறவங்களோட நட்பை வச்சுக்காது. அவங்கள ஒதுக்கவும் செய்யாதீங்க. அவங்களை விட்டு விலகி நீங்க பேசுங்க, அன்பா இருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்க எண்ணங்கள்ல அவங்கள உள்ள நுழைய விடாதீங்க. நிறைய பேர் கஷ்டமா இருக்கு நினைக்கிறேன், வேறுவே இருந்தாலும் 2 நிமிஷம் நான் பேசிட்டு முடிச்சிருக்கேன். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வரும்போது உங்களை சுற்றி உங்களை என்கரேஜ் பண்றவங்களா வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, உங்க அப்பா அம்மாவும் என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்க அப்பாவே இருந்தார், அன்னைக்கு நான் திட்டினேன் சொன்னேன், படிக்க போடான்னு சொன்னேன், இன்னைக்கு நீ இடம் கிடைச்சி பார்த்தியா அப்படின்னு உங்க அப்பா சொல்றது உங்களுக்கு என்ன தோணும்? பெருமையா தோணும். இதை விட எப்ப பெருமையா தோணும் தெரியுமா? நீங்க பேங்க்ல போய் வேலை சேர்ந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு இடத்துல வந்து ஒருத்தர், தம்பி நீங்க எந்த ஊருப்பா, நல்லா சர்வீஸ் பண்றீங்க, யார் பையன் நீ அப்படின்னு உங்க அப்பா சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் வந்து, உங்களை இப்படி வளர்த்துருக்காங்களே, அந்த நிமிஷம் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, நான் இன்னைக்கு இந்த ஆள் கிட்ட இவ்வளவு பாராட்டு வாங்குறது கூட அவர் என்ன சொல்றாரு, உங்க அப்பா வளர்த்தது, உங்க அம்மா வளர்த்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு தான் நீங்க உணர்வீங்க, ஓஹோ எங்க பெற்றோர் இவ்வளவு வேல்யூ உள்ளவங்களா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை கொடுத்தது அவங்களுக்கு என்னைக்குமே நீங்க நன்றி கடனோட இருங்க சார். திருமண வாழ்க்கையில துணைவிகள் வருவாங்க, இணைவிகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இணைவிகள் நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதை சொல்றேன், நம்மளாம் வச்சுக்க வேண்டிய அவசியம். துணைவிகள் இணைவிகள் தான் இருக்கு, எப்படி வேணாலும் நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஆனா அவங்க லைஃப்ல ஒரு பார்ட். ஆனா அந்த பார்ட்டுக்காக பெற்றவங்களை விட்டு கொடுக்கணும் அவசியம். அப்படிதான் வளர்ந்தவங்க பெரியவங்க எல்லாரும். முன்னால கூட்டு குடும்பமா இருந்தோம். ஒரு குடும்பம்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் செஞ்சு போயிடும். இப்ப என்ன, ஐசோலேட்டட் ஃபேமிலி, லிவிங் டுகெதர். இதெல்லாம் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை போதும் சார். நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்காக பெற்றவங்கள விட்டு போகணும் அவசியம் இல்லையே. அதனால ஆரம்பத்துல நீங்க போய் தனியா ஒரு இடத்துல இருந்தா கூட கொஞ்ச காலத்துக்கு உங்க பெற்றோர்களையும் கூட்டு போய் நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க, எந்த ஊர்ல வேலை பார்க்குறீங்க, என்ன கஷ்டங்கள்லாம் அந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊருடைய பழக்கம் கூட்டு போய் வைங்க. எடுக்கும் போது வங்கியில அதிகாரிகளா சேர்றவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், உங்களுக்கு வீட்டு வாடகையோடு வீடு தரப்படும் வங்கியில் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இப்போ தூத்துக்குடியில வந்து இது வரைக்கும் நம்ம இங்க உள்ள ஒருத்தவங்க பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து 4000 ரூபாய் வீட்டுல இருப்பாங்க, 5000 வீட்டுல இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க 6000 வீட்டுல இருப்பாங்க. நான் இருக்கிறது வந்து ஒரு 11000 வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் 11500 ரூபாய்க்கு அந்த வீடை பிடிச்சி நான் வாடகைக்கு இருக்கிறோம்? 12000 ரூபாய் விடாது. எனக்கு பேங்க்ல இருந்து 12000 கொடுத்துறாங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட், ரெண்டை ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வசதிகள் உங்களுக்கு உண்டு சார். இதுக்காக நான் வந்து 12000 கொடுத்துட்றாங்க, அதனால நான் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்க போறேன், நான் 6000 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிறேன். வேணாம் சார், வீடு எடுத்து தங்குங்க. ஏன்னா பெற்றோர்களை ஒரு நாள் வர்றாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அவங்க கூட இருப்பாங்க. இதே தனியா இருந்தீங்கன்னா காலையில வருவாங்க, உங்க அப்பா வருவார், நல்லா இருக்கியம்மா, சாப்பிட்டியாமா, பேங்க் ஒழுங்கா போயிருக்காமா, அவங்களையும் கொண்டு பேங்க்ல விட்டு வந்துடுறேமா, விட்டுட்டு அவர் ஊருக்கு வந்துடுவார். எப்படி வருவார்? ராத்திரி பூரா டிராவல் பண்ணி வருவாரு, உங்களை பார்த்துட்டு உங்க கூட இருந்துட்டு அதே பகல்லே டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும். அந்த கஷ்டத்தை கூட கொடுக்காது. ஒரு வீடு எடுத்து தங்குங்க, தப்பே இல்லை சார். இன்னைக்கு பெண்கள் தனியா இருக்க முடியுமா? முடியும். 2 பேரும் சேர்ந்து தங்குங்க. எங்க வங்கியில வரக்கூடிய பெண் ஊழியர்கள் எல்லாமே 2 பேரா தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. நான் பாராட்டுவேன் அவங்கள. ஏன்னா அவங்க வீட்டுல வந்தா தங்கிக்குவாங்க, அவங்க வீட்டுல வந்தா தங்கிக்குவாங்க. இதுதான் ஒரு நட்புக்கு அடிப்படை தேவை. அதுக்கப்புறம் மற்ற அலவன்ஸ்லாம் உண்டா சார்? எல்லாமே உண்டு. நியூஸ் பேப்பர் அலவன்ஸ்னு ஒன்று உண்டு பேங்க்ல ஆஃபீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம்.
நிறைய பேர் அதை யூஸ் பண்றது. சார் என்ன சார் நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் அதை வாங்கி என்ன செய்ய போறோம்? நிறைய பேர் வெறும் பில்லை கொடுத்து பேப்பர் வாங்க தான் கணக்கு வங்கியில் நடக்குது. தயவு செய்து செய்யாதீங்க. எதுக்காக வங்கியிலிருந்து அந்த அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேற்கொண்டு உலக நடப்புகளையும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கு தான் அந்த நியூஸ் பேப்பர் அலவன்ஸ். எத்தனை பேப்பர் அலவன்ஸ் சார்? 2 பேப்பர். ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், ஒரு இங்கிலீஷ். எங்களை மாதிரி கொஞ்சம் மேலதிகாரிகள் வந்தீங்கன்னா 2 இங்கிலீஷ், ஒரு தமிழ். இன்னொரு இங்கிலீஷ் வந்து என்னவா இருக்கணும்? பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸாக இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, 3 பேப்பர் நம்ம வீட்டுக்கு வருது, நீ எப்பப்பா படிக்கிற? நான் படிக்கிறது நைட்டு தான். நியூஸ் வந்து படிக்கிறது செய்திக்காக இல்லை, அதில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கணுங்கிற. நான் நைட் படித்தா கூட போதும். காலையில் தினத்தந்தி மட்டும் தான் படிப்பேன், இல்லை தினமலர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டேன். ஈவினிங் வந்து தான் மற்ற பேப்பர்ஸ். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. அந்த அலவன்ஸ் வேண்டான்னு சொல்லாது. அதுக்கப்புறம் சார் நிறைய அலவன்ஸ் இருக்கு சொல்லிட்டே போனால் அவங்க பெற்றவங்க இவ்வளோ இருக்கா, ஒழுங்காக பணம்லாம் அனுப்ப சொல்லுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார். பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தேன், அதுவும் ஆஃபீஸராக சேர்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு பெற்றவங்க நிறையா வந்ததுனால மறுபடியும் சொல்கிறேன். சார் நீங்கள் இப்போ வாடகை இருக்கிற வீட்டுக்கு ரெண்ட் இலவசம் பேங்க்ல கொடுத்துருவாங்க. நியூஸ் பேப்பர் கொடுத்துருவாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குடிக்க தண்ணிக்கு பணம் கொடுக்குறாங்க சார். என்ன தண்ணிக்கு? மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கணுமா? நீங்கள் உங்கள் சுகாதாரத்திலும் உங்களுடைய உடல்நிலையிலும் வங்கி அக்கறையோடு இருக்கு. ஏன் இருக்கு? உங்களுடைய வேலைக்கு இருக்காது, டிவி போட்டுருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, 1% ஆஃப் த பேசிக் பே. உங்கள் பேசிக் பே 48,000 4,800 480 ரூபா. 1% வந்து உங்களுக்கு மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய குடிதண்ணிக்காக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, பெட்ரோல் 20 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் வரைக்கும் மாதம். நம்ம பெட்ரோல் இது வரைக்கும் 10 லிட்டருக்கு மேலே போடவே மாட்டோம். 100 ரூபாய்க்கு போடுவோம், இல்லை 200 ரூபாய்க்கு போடுவோம். 20 லிட்டர் மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்தபடி அது மாறிக்கிட்டே வரும். இப்போ எனக்கு வந்து மாதம் 10,000 ரூபா 12,000 ரூபா கொடுக்குறேன் பெட்ரோலுக்கு மட்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? அதை வச்சு கார் லீவ் வைக்கலாம். ஆனால் முறையாக அதை பயன்படுத்துங்க. வண்டி வந்துச்சுன்னா வண்டியை யூஸ் பண்ணுங்க. நிறைய இடங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் வவுச்சர் போட்டு எடுக்கிறோம். என்னதையும் உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரி, இது கொடுத்துட்டாங்க சார். அடுத்து வந்து உங்களை பார்க்க வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களை பேச வைக்கிறீங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு காஃபி கொடுப்பா. உடனே உங்கள் பியூன் பார்ப்பாரு, டீ பார்ப்பாரு, நீங்கள் பைசா எடுக்கிறீங்களான்னு பார்ப்பாரு. உடனே பைசா எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் பேங்க்ல என்ன இந்த ஆஃபீஸர் அவர் சொந்த காசில் எங்கிட்ட டீ வாங்கி அவர் சொந்த காசில் வாங்கி தரல சார். மாதம் உங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுக்குறது அவருக்கு 1,500 ரூபா கொடுக்குறாங்க. கஸ்டமரை என்டர்டைன் பண்ணுறதுக்கு 1,500 ரூபா சார் ஸ்டார்டிங்கில். அது 2,500 ரூபா வரைக்கும் போகலாம், டிபெண்டிங் ஆஃப் த போஸ்ட். சார் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தா எனக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்கும் மாதம் 500 ரூபா கொடுக்குறாங்க. உங்கள் டீ காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, 25 நாள் ஒர்க்கிங் டே இன்ட்டு 20, 500 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் சார். இது கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கரண்ட் பில்லும் கொடுத்துட்றாங்க, மாதம் 250 யூனிட். நம்ம வீட்டில் அவரை யூஸ் பண்ணவே மாட்டோம் சார். 500 யூனிட் 2 மாதத்துக்கு ஃப்ரீ, கரண்ட் பில்லும் கட்டிடும். இப்போ சம்பளம் அது தனியாக வந்துட்டு. இந்த சம்பளம் வரும்போது தான் நமக்கு ஒரு எண்ணம் வரும், கை நிறைய சம்பளம் வந்து செலவழிக்கணுங்கிற ஆசை, அப்போ தான் சேமிக்கணுங்கிற எண்ணம் வருது. பெற்றோர்களுக்கு கொடுங்க. பெற்றோர்களை கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வைத்திருக்க செலவழித்தது போக சேமிங்க. இதை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 ரூபாய் ஆரம்பத்தில் எடுத்து வைங்க. புக்கு வாங்குறதுக்குன்னு எடுத்து வைங்க சார். ஒரு 200 ரூபாயை எடுத்து வைங்க. இதை நான் ரொம்ப லேட்டாக உணர்ந்ததுனால என்னால் நிறையா புக்கு சேர்க்க முடியல. இன்னைக்கு 4,860 புக்கு வச்சுருக்கிறேன். ஒரு லைப்ரரியாக ஃபார்ம் பண்ணி இலவசமாக எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் ஸ்கூலோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் வைக்கும்போது என்ன ஆச்சு, ஆரம்பத்தில் மொத்தமாக புக்கு வாங்க முடியுமா? முடியாது சார். எங்கெங்கெல்லாம் புக்கு கிடைக்கிறதோ, எந்தெந்த மாதத்துலாம் கிடைக்கிறதோ வாங்கிடும். புக் ஷோ நடந்தால் போகும், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கி. புத்தகங்கள் விற்பவர்கள் வளரணும் சார். அறிவை பகிர்ந்துக்கிறது இன்டர்நெட்ல எல்லாத்துலேயும் வரும். ஆனால் ஒரு அப்டேட் கிடைக்கணும், ஒரு அந்த காலத்து விஷயம் கிடைக்கணும், ரொம்ப தேடணும். புக்கில் ஈஸியாக கிடைக்கும். ரெண்டாவது, என்னதான் நீங்கள் நெட்டில் படித்தாலும் புக்கை விற்கும் போது அந்த புக்கோட ஸ்மெல்லோட படிக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அது தனி. நீங்கள் அந்த பெரியவங்கள்ட்ட கேட்பதா தெரியும். தினத்தந்தி பேப்பரையோ, தினமலர் பேப்பரையோ, தினகரனையோ காலையில் விரிச்ச உடனே அந்த பேப்பர் ஸ்மெல் அடித்து படிக்கும். இந்த சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது. தயவு செய்து படிங்க, புக்கு வாங்குங்க. ஒரு 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. இன்னொரு 500 ரூபாய் உங்களை போன்று வங்கிக்கு வரணும், ஆனால் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பேங்க் எக்ஸாமுக்கு பணம் கட்டக்கூட முடியாத இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு சேர்த்து வைங்க.
சார் அவங்க எங்க போய் தேடுறது? அதுக்கு தான் இருக்காங்க இத்தனை பேர். கிராக் வித் ஜாக், நம்ம பேச்சு சார் இவங்ககிட்டலாம் கேட்டீங்கன்னா சொன்னாங்க சார் இந்த பையனுக்கு பணம் கட்ட முடியலங்கிறாங்க, நீங்க உதவி செய்யுங்க. நல்ல விஷயம் கேட்டுக்கோங்க. பேச்சு சார் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்குறாரு, அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரு. ஏன்னா ஆண்டவர் 2 பேரும் 2 இடத்துல வைப்பாரு, ஒன்று கொடுக்குற இடம், ஒன்று வாங்குற இடம். எனக்கு தெரிஞ்சு பேச்சு சார் கை எப்போ இப்படியே தான் இருக்கு, புரியல. அது கடைசி வரை இப்படியே இருக்க வேண்டும் என்று நான். ஆனா நம்மளும் அப்படி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் வந்து எப்படி இருந்தீங்கன்னா சமமா இருந்தீங்க, பெற்றவங்கள்ட்ட வாங்கிதான். இனி பெற்றவங்களுக்கு கொடுக்குற பருவத்துல வர்றீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்குற பருவத்துக்கு நீங்க வந்துருங்க. அந்த எண்ணங்களை உங்களுக்கு மனசுல வரும். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு சார். இன்னைக்கு இந்த மீட்டிங் பேசணும்னா நல்லா பேசினார், ஏதோ சொன்னார் அப்படின்னு போகாம தயவு செய்து இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கோங்க, உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா 4 பாயிண்ட் தான். 4 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன டைரியை பாக்கெட்ல வச்சு இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத முதல்ல குறிச்சுக்கோங்க. சார் இப்ப என்ன சார் எனக்கு படிக்கதான் என்ன படிக்கிறீங்களோ முதல்ல புரியுங்க. இன்னைக்கு நான் 9:30 மணிலேருந்து 12 மணிக்கு இந்த ரீசனிங் படிக்க போறேன், ஆஃபீஸர் கிளாஸ் அட்டன் பண்ண போறேன், என்ன அதை பண்ணீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 1 hour ஒவ்வொரு மணி நேரம் முடிஞ்சவன 1 நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த 1 hour நான் நல்ல விஷயத்துக்காக செலவழிச்சேனா, நான் நினைச்சதை நடத்தினா இல்லையா, அதை மட்டும் யோசிப்பேன். உங்க தவறு உங்களுக்கு புலப்படும். அடுத்து 1 மணி நேரத்தில் செய்ய மாட்டீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி நான் சொல்றேன், வாட்டர் தெரப்பி. தண்ணி அடிக்கடி குடிங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லாரும் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருப்பீங்க, ஆனா பேக் எல்லாம் அங்கே வச்சுட்டு நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டிலோடு நீங்க வந்துருக்கணும். நிறைய பேர் தூக்கி காமிக்கிறாங்க, நான் வச்சு நிச்சயமா பாராட்டுறேன். இதோட முக்கியம் அவங்க ஏற்கனவே என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். சார் தண்ணி பாட்டில் உங்க கையில வச்சுக்கிறது எந்த குற்றமும் கிடையாது சார். ஜெயிலில் கூட போடுறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப நிறைய வசதி கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லாருக்கும் கிடைக்கும் சார். அந்த தண்ணி வந்து கையில வச்சுக்கணும் எப்பவும். ஏன் சார் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்க கிரகிச்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும், உங்களுடைய எண்ணங்கள் வளர்த்துக்கிற எல்லாத்தையுமே உள்ளார்ந்து பதியணும்னா வாட்டர் குடிக்கணும் சார். உடம்ப சீரா வச்சுக்கிறது தண்ணி தான் முக்கியம், மனசை சீரா வச்சுக்கிறது தண்ணி தான் முக்கியம். தண்ணின்னு சொல்றது என்னன்னா குடி தண்ணி, வேற தண்ணியை சொல்லுது. எவ்ரி 1 hour ஒரு சிப்பா குடிக்கணும் சார், கண்டிப்பா குடிங்க. நிறைய விஷயங்களுக்கு மூலதாரமே அதான். அதனால வாழ்க்கையில நிறைய விஷயம் எடுத்துக்கா. 3வது விஷயம் வந்து என்னைக்குமே பணிவா இருக்கிற கத்துக்கணும். உங்களுடைய பதவிகள் எங்கேயோ போகலாம், எங்கேயோ நீங்க உயரலாம், பணிவா இருக்கு. அதுக்காக போய் அடிமட்டமா இறங்கி உங்க சுயமரியாதையை விட்டு கொடுங்க நான் சொல்ல வேண்டும். டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த சூழ்நிலையும் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுங்க. மேனேஜர் 1000 திட்டலாம், பெரியவங்க எத்தனை பேர் வேணும் திட்டலாம் சார். அவங்க திட்டம் போது எனக்கு ஆத்திரம் வருது சார், பதிலுக்கு பேசுகிறேன் சார், பேசாதீங்க சார். அதை எப்படி சார் அவாய்ட் பண்றது? அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். நீங்க பேசும்போது அவங்க எதுக்காக உங்களை திட்டுறாங்க அந்த வசியத்தை மட்டும் மனசுல எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்காங்க. பெரியவங்க வார்த்தைகள் வித்தியாசமா சொல்லலாம். 25 வருஷம் வளர்ந்தாச்சு, இன்னும் இந்த வேலை கூட அவங்க செய்ய சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன இப்படியா நீ வளர்த்தாரு, ஃப்ரெண்ட்ட போய் சொல்லுவான். 25 வருஷம் வீடு எப்படி பெருக்கணும்னு சொல்லி வளர்த்தாரு, அது செய்யலைங்கிறதுக்காக 25 வருஷம் வளர்ந்துட்டு தெரியலையேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றது அர்த்தம் என்னன்னா, என் பையன் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் இல்லையேங்கிற ஆதங்கம். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம், சரி நம்ம இந்த வேலையை கத்துக்கணும்னு நினைங்க. அவங்க சொல்ற வார்த்தையை யோசிக்காது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் குடும்ப பொறுப்பே வரமாட்டேங்குது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படிக்க வைக்கிறேன், அந்த உணர்வே இல்லாம இருக்கு, நான் உணர்வு இல்லாம இருக்கேன், நானும் தாங்க எக்ஸாம் எழுதுறேன், பாஸ் ஆக மாட்டேங்க, நான் என்ன பண்றது நினைக்காதீங்க சார். அவர் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சார். இவரெல்லாம் சொல்றதை கூட தாங்கிக்கலாம் சார். பேங்க்ல வேலை செய்த போது சொல்லுவாங்க, என்னம்மா நீ எந்த ஊர்ல படிச்ச, அந்த ஊரா, அங்கிருந்து படிச்சு வேலைக்கு வந்துட்டு என்னை போட்டு கழுத்து சொல்லுவார். அவர் ஆதமும் அவரு ஜிஎம்டியோ ஆர்எம்டியோ வசூல் வாங்கியிருப்பாரு. அதை எங்க பாஸ் பண்ணாரு, உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுவார். உடனே நம்ம என்ன செய்வோம், அன்னைக்கு பூரா மூட் அவுட், அடுத்து மூட் அவுட் ஆகிறது மட்டும் இல்லை, உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். என்ன இன்னைக்கு மேனேஜர் திட்டாரு, எனக்கு இந்த பேங்க்ல வேலை பார்க்கவே பிடிக்கல. உடனே எங்க அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. எதுக்கு, சாமி போய் வேலை, என் பிள்ளைய நல்லா வச்சுக்கணும், கஷ்டம் இல்லாமல் அவங்க வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ராத்திரி தூங்க மாட்டாங்க. மறுநாள் காலையில் மொதல் ஃபோன் உங்க அப்பாட்டே உங்க அம்மாட்ட தான் வரும். நேற்று நடந்துச்சுமா, நல்லா தூங்குனியா, சாப்பிட்டியா, நீங்க அதை மறந்து நல்லா ஜாலியாக இருப்பீங்க. உங்க அப்பாட்ட சொன்னா நீங்க மறந்துப்பீங்க. ஆனா அவங்களுக்கு 3 நாள் தூக்கம் வராது. அடுத்து 4வது நாள் அவங்க அம்மா அடிச்சு பத்தி விடுவாங்க, அப்பா போய் பார்த்துக்குவாங்க இல்லையா. செய்யாதீங்க சார். இதை மறக்கிறதுக்கு என்ன சார் வேணும்? அதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வழி இருக்கு சார். நிறைய பேர் வகுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சீமா நான் வந்து உயர்த்தி சொல்றேன் நினைக்கிறேன். அவர் விஷயம் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எடுக்கணும், அரசியல் ரீதியா இல்லை. அவர் ஒரு அரசியல் இவர் யாராவது உங்களை திட்டினா உடனே போய் பாருங்க சார். டிவியை வந்து மொபைல் வீடியோ எடுத்து பாருங்க. உனக்கு என்னப்பா பைத்தியம், என்ன வேணா பேசு. ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா கவலைகளும் மறந்துச்சு. நல்ல வீடியோ சார். தனியா போய் உட்காருங்க, உங்க மேனேஜரை யாரோ திட்டினா கூட சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. வார்த்தைகள் என்னைக்குமே எடுக்காது.
அவர் உங்களை சொல்றதுக்காக உபயோகப்படுத்துற வார்த்தைகள் மனசுல எடுக்காது, சொன்ன விஷயத்தை மட்டும் மனசுல எடுக்கும். தாராளமா நீங்க முன்னுக்கு வரலாம். இது ஒன்று. ஆரம்பத்தில் கோபம் எப்போ வரும்? ஆங்கர் இஸ் ஆல்வேஸ், ஒரு டிஏ முன்னால் போடுங்க, டேஞ்சர். ஏஎன்ஜிஆர் ஆங்கர், ஒரு டிஏ போட்டா டேஞ்சர். ஆங்கர் எப்பவுமே டேஞ்சர். ஆங்கரை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆன்சைட்டியை கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டும். இது எப்படி சார் அவாய்ட் பண்றது? ஆன்சைட்டியை என்னால் அவாய்ட் பண்ண முடியல சார். ஏன்? இப்போ சாதாரண இப்போ வந்து நான் ஒன்றும் இல்லை, ஒரு கவர் கொடுக்குறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஒரு கவர் கொடுத்தோன்னு என்ன செய்வோம்? அப்படி தூக்கி பார்த்தா தெரியுமா? தெரியாது. உள்ள இருக்க பேப்பர் மடிச்சுதான் இருக்கும். ஆனாலும் என்ன சொல்லுது உள் மனசு? அது என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆசைப்படுது. அப்புறம் தடவி பார்க்கணும். சார் உங்க எல்லாருக்கும் ரூபா கொடுக்குற அளவுக்கு நான் வசதியா இருப்பேனா? இப்போ கண்டிப்பா அது ரூபா இருக்காது. சரி, கொடுக்குற வசதியா இருந்தாலும் இப்போ இந்த சூழ்நிலை கொடுக்க மனசு ரொம்ப நிறைய பேர் இருக்கு. அடுத்து உள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறேன்னா அதுக்கு எனக்கு பவர் கிடையாது. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேற ஏதாவது லெவல் லெட்டர் கொடுக்க போறேன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. சார் என்ன சார் அந்த லெட்டர்ல இருக்க போகுது? அதனால மனசு என்ன சொல்லணும்? அது தூக்கி பார்த்துட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், கிளாஸ் எடுக்கும்போது 10 நிமிஷம் அந்த பேப்பரை கவர் தூக்கி ஓரப்பா வைங்க, வச்சாலும் என்ன செய்வாங்க? டவாரம் தூக்கி பார்ப்பாங்க. இது மாதிரி தான் நான் எந்த இடத்துல கிளாஸ் எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் முதல்ல என்ன செய்வேன்? கிளாஸுக்கு போகிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா டேபிளையும் சாக்லேட் வச்சுருவேன். ஏன் வச்சுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கிளாஸ்ல வந்து உடனே கேட்கவும் மாட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, உங்கள் டேபிளில் சாக்லேட் இருந்ததா? ஆமாம் சார். எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? இதெல்லாம் கேட்பீங்க. சார் இது சாக்லேட்டுக்கு பதில் நான் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருந்தோம், சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். ஏன் சாக்லேட் சாப்பிட்றோம்? ஆன்சைட்டி. அது இனிக்கும், சாப்பிட்றோம். அது மாதிரி தான் சார் வாழ்க்கை. எதை பார்த்தாலும் நல்லா இருக்கும், அதுக்காக எடுத்து சாப்பிடக்கூடாது. வேலை பார்க்கும்போது அதே மாதிரி தான் சார். கஸ்டமர் ஒரு செக் கொடுக்குறாருன்னா உடனே பாஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்குண்டான வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. கிராஸ் பண்ணியிருக்கா, தப்பா இருந்திருக்கிறா, இதுவா இருக்கா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்து. ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கு. அப்புறம் போக போக உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து தவறாக மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்னைக்குமே ஆன்சைட்டியை வளர்த்துக்காதீங்க. இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் ஆன்சைட்டி இருப்பாங்க. இந்த வருஷம் எக்ஸாம் எழுதணும், அடுத்த வருஷம் பேங்க்ல ஜாயின் பண்ணிடணும். ஆன்சைட்டி இருக்கணும். அந்த ஆன்சைட்டி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் இருக்கணும், மனசுல இருக்கக்கூடாது. எதையாவது எழுதிடணும். நான் நீங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சேன். பட் என்னன்னா பெற்றோர்கள்லாம் வந்திருக்கனால அந்த டெஸ்ட்டை நான் நீங்க வைக்கல. இன்னொரு நாள் வைப்பேன். யாருக்கு வைக்கலாம்? அது வேலை கழிச்சு போனவங்களாம் இல்லாமல் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் இல்லையா? அடுத்து நம்ம போக போகிறோம், அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் ஆன்சைட்டினா என்ன உங்களுக்கு புரியும். இதை விட முக்கியம் பாடி லாங்குவேஜ். ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன் பாடி லாங்குவேஜ் பற்றி. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேசுகிறத விட என்னுடைய மூவ்மெண்ட் இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். உங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்றைக்குமே வளர்த்துக்கணும். சும்மா நிறைய பேர் பேசுவாங்க, என் பேர் இது, நான் அப்படி பண்ணேன். இப்போ நானே பேசணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்கன்னா ஒரு சர்ச்சிலேயோ ஒரு கோயிலையோ பிரசங்கம் பண்ணுற மாதிரி இல்லையா? ஆனால் அது நமக்கு பிடிக்கும். எப்போ பிடிக்கும்னா தியானிச்சு இருந்து நம்ம கவனிச்சா அந்த அருமையை வந்து நம்ம உணர்வோம். ஆனால் இது அதுவல்ல தருணம். இந்த தருணம் மனதுக்கான தருணம். ஒரு வேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்கான தருணம். கண்ணை திறந்து வச்சு நீங்கள் பண்ணணும். அப்போ அது பண்ணதுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய உடம்பு அசைவுகள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய டோன் அப் அண்ட் டவுன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய பிரசங்கம் பண்ணுறவங்க, நிறைய மேடை பேச்சாளர்கள் சக்ஸஸ் ஆகிறது இந்த டோன் அப்படி தான். இந்த டோனை ஒசக்கி இறக்கி எல்லாம் பேசும்போது அப்படி உடனேலாம் இதுதான் வாழ்க்கை. ஆனால் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அனலைஸ் பண்ணுறது கூட நமக்கு நேரம் கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் பேசும்போது நம்ம வெளிப்படுத்துறது நம்மளுடைய பாடியில் ஃப்ரீயாக இருக்கு. ஃப்ரீயாக பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இவர்கிட்ட ஜாக்சன் குறிப்பிட மாட்டேன். நீ பெற்றவங்க அவர் பேசினே பயந்துருப்பாங்க. இது இப்படி பேசுகிறேன், இவர்கிட்ட சொல்லி படி பரவாயில்ல எவ்வளோ பாசை ஆச்சு வேண்டிய பேசுங்க. அது எல்லாம் சார். நானும் முதல் நாள் அப்படி தான் இருந்துச்சு. என்ன இது முதல்ல எடுத்தோடனே அவசரமாக சொல்கிறாரு அப்படின்னு. அவரை போய் அவர் வீடியோ பார்த்து பாதி வீடியோ அப்படி தான். அது பாதி வீடியோவில் சக்ஸஸ் ஆனவங்க தான் எழுபது பேர். இப்படியே போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படி எல்லாரும் அவ்வளோதான் போச்சு. என்னடா இது? நான் வந்து முதல் வந்தப்போ வார்த்தை அவர் தான் சொன்னார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ தவறான இடத்துக்கு வந்துட்டோமோ. அப்புறம் தான் சொன்னது. இப்போ சொல்றதுனால சில விஷயங்கள் நேரடியாக அவங்க வெயிலாக தான் வந்துருக்கு. வெயிலில் இருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் மனசுல டச்சு பண்ணணும்னா இந்த மாதிரி தான் சொல்லணும். சொல்லுவாங்கல்ல பஞ்ச் டைலாக் அடிப்பாங்க, அது மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக். அவரை போய் தப்பா அடிங்க. அவர் நல்ல உள்ளம், மோசமானவர் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப அவருடைய ரேங்க் பார்த்தோன்னா ஜாலியான கிடையவே கிடையாது. அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது பார்த்து. அவர் சொல்லுவார் 68 பேர் பாஸ் ஆயிருக்கும், ஒருத்தர் கூட பண்ணல. அவர் வர்ற வேகம் பார்த்தோம். அவருக்கு எதாவது கிடைக்க போதா? ஒன்றும் கிடைக்க போகுது. அவர் ஏதோ கொடுக்குறீங்க, ஃபீஸ் கொடுப்பீங்க, இல்லை அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, போயிருந்தீங்க. பாஸ் ஆனால் அவருக்கு என்ன? இத்தனை பேர் பேங்க்ல வேலைக்கு சேர்த்தா ஸ்டேட் பேங்க்ல சம்பளம் கொடுக்குறாங்க.
நீங்க பெற்றவங்களாம் இப்போ போகும்போது அங்கே போய் ஒரு மொய் எழுதுற மாதிரி ஒரு பேப்பர் நோட்டு வச்சு வாங்க போறாரா? ஆனால் கூட அவர் வருத்தப்படுது. 68 பேர்ல 30 பேர் தான் பார்த்து உடனே காப்பி நீ நாளைக்கு வரும்போது நீ என்னமோ செய்ய தெரியாது, அந்த கிளாஸை கொஞ்சம் எடுத்து அதில் மார்க் கம்மியாக இருக்கு அவங்களுக்கு. சார் அவங்களுக்குள்ள நிறைய பேசிக்கிறாங்க சார், சைக்கிளே பேசிக்கிறாங்க. எனக்கே அது ஆச்சரியம் வருது. நானே தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க எழுதி சார் என்ன ப்ராசஸ் சார் அது அப்படின்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் கால்ட் பாடி லாங்குவேஜ். சார் இதெல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில். எங்கே இருக்கணும்னா பேங்க்ல இருக்கணும். கஸ்டமர் வந்திருப்பாரு, கஸ்டமர் மோசமான கஸ்டமர், நேற்று வந்து அவர் ஒரு சின்ன விஷயம் அவர் கோவப்பட்டிருப்பாரு, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கவுண்டர்ல போய் நிற்கிறாரு, உடனே இந்த ஆள் நேற்று சத்தம் போட்டாரு கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து செய்வார். அதுக்காக என்ன பண்றது, உடனே அவங்கள பார்த்து நேற்று சொன்ன அந்த ஆள் தான் சார். இதெல்லாம் வரும் சார் வாழ்க்கையில். எல்லா கஸ்டமரும் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க சார். எங்களை மாதிரி 60 வயசு நெருங்கினவங்க எல்லாருமே கோவப்பட தான் செய்வோம். ஏன் கோவப்படும்? எங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்கிறது வேற, பெர்ஃபெக்ட்டுங்கிறது வேற. சார் 7 + 3 = 10 கரெக்ட். ஆனால் 7 + 3 7 + 3 = 10 போடுறது 10 பெருசாக போட்டால் அது பெர்ஃபெக்ட் இல்லை சார். அது கரெக்ட் பட் நாட் பெர்ஃபெக்ட். வாழ்க்கையில் எந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டாக செய்யறதுக்கு எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனால் பெர்ஃபெக்டாக செய்யறதுக்கு கொஞ்சம் பேர் தான் செய்யணும். அந்த கொஞ்சம் பேர் பெர்ஃபெக்டாக செஞ்சாங்க தான் இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே கரெக்ட் தான். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதுனால பெர்ஃபெக்ட் நடக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ட்னஸ்ஸாக இருக்கு. இதைத்தான் வயதில் முதிர்ந்தவர்கள் ஆல்வேஸ் எதிர்பார்ப்பாங்க. சேரீ கட்டினா இத்தனை ப்ளீட்ஸ் தான் கட்டணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் ப்ளீட்ஸ் இல்லையா? சட்டை போட்டால் இந்த அளவுக்கு கீழே ஏரோஸ் லாக் தான் போடணும். நம்ம போட மாட்டோம். நம்ம மடிச்சு தைச்சி இங்கே ஒரு பட்டன் வச்சு தான் போடணும். அவங்க சொல்லுவாங்க இது என்ன ட்ரெஸ்ஸு, இதைத்தான் நான் இன்டர்வியூ வரும்போது சொல்றேன், இந்த ட்ரெஸ் போட்டு வந்தால் உனக்கு வேலை கிடைக்காது. உடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு, வெளியே ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துடுறாரு. நான் சொன்னால் கேட்குறாரு, 30 வருஷம் பெற்றவங்க சொன்னால் கேட்கலையே தம்பி. அதுதான் உங்களுக்குன்னு ஒரு தருணம் வரும்போது தான் அதோடைய உணர்வுகள் உங்களுக்கு வரும். அதனால பெர்ஃபெக்டாக இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன டெஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும். பெற்றவங்க கலந்துக்குன்னா கலந்துக்கலாம், கலந்துக்க வேண்டாம்னாலும் இருந்தாலும். இது நிறைய பேருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த தருணத்துக்காக உங்களுடைய இறைவன், எந்த இறைவனாக வேணா இருக்கலாம், நம்மளுடைய எல்லாரும் கும்பிடுற சிவன் பார்வதி இவங்களா இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம் தியானிங்கள், அவர்களுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த தருணம் இந்த கிராக் வித் ஜாக்ல, இந்த அகாடமியில் என் குழந்தைக்காக எனக்காக நான் வந்து நிற்கக்கூடிய இந்த வெற்றி தரத்தை வாழ்க்கையில் தொடர்ந்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நிச்சயமாக பரிபூர்ணமாக அருள் புரியணும்னு வேண்டிக்குவோம். ரொம்ப நன்றி, நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா கடவுள் இவ்வளோதான் சார் வாழ்க்கை. ஒரு நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசுக்கு பாருங்க ஒரு பாறை குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வளோதான். பாடி லாங்குவேஜ் வளர்த்துக்கோங்க, தண்ணி குடிங்க, பெர்ஃபெக்ஷனாக இருங்க, நோட் வச்சுக்கோங்க, என்ன செய்யுங்கிறத தெளிவாக செய்யுங்க. நெகட்டிவிட்டியை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களை பற்றி தாழ்வாக பேசுகிறவங்களை ஒதுக்கி வைங்க. உங்களை பற்றி உயர்வாக உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களை சேர்த்து வச்சுக்கோங்க. நட்பை விட்டு கொடுக்காதீங்க. பெற்றோர்களை உயர்த்தி வையுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருபவரை போற்றுங்கள். வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதை விட உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை என்றைக்கு உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நன்மை வாய்ப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.